ஹஸ்தினாபுரத்தின் அந்த காலையில அரண்மனை முழுக்க ஒரு விசித்திரமான அமைதி. அரண்மனையின் இருண்ட அறையில துரியோதனன் கோபத்தால கொதிச்சிட்டு இருந்தாரு. அவர் கண்கள்ல பீமன் மேல ஒரு பெரிய கோபம். பீமனை அழிச்சா பாண்டவர்களை எளிதில் வீழ்த்தலாம். அதோட பீமன் ரொம்ப சக்தி வாய்ந்தவனா இருக்கான். இந்த பீமன் உயிரோட இருந்தா ஒரு நாள் நம்ம எல்லாரையும் தாண்டி பேராற்றலா உயர்ந்துருவான்னு துரியோதனன் அந்த இருட்டு அறையில கத்திட்டு இருந்தான். இந்த வார்த்தைகளை மெதுவா கேட்டுட்டு இருந்தாரு காந்தார நாட்டின் இளவரசன் சகுனி. சகுனியோட முகத்துல மெதுவான சிரிப்பு. மரத்தை வெட்டணும்னா அது ஒரு பெரிய மரமா வளர்றதுக்கு முன்னாடியே அதோட வேற வெட்டணும்னு. அந்த ஒரு வார்த்தை துரியோதனன் மனசுல விஷமா இறங்கிடுச்சு. துரியோதனன் கேட்டாரு, மாமா என்ன செய்யணும்னு. சகுனி மெதுவா ஒரு சிறிய பானை எடுத்தாரு. அதுக்குள்ள ஒரு கொடுமையான விஷம். இது சாதாரண விஷம் இல்ல. இத குடிச்சவன் மெதுவா உயிர் இழந்துருவான். பிழைக்க வாய்ப்பில்ல. அது ஒரு கடுமையான விஷம். துரியோதனன் அதை பார்த்து சிரிச்சாரு. பீமன் இன்னைக்கு முடிஞ்சிருவான்னு. அதே நேரம் பீமன் தன் சகோதரர்களோட விளையாடிட்டு இருந்தாரு. அவர்களோட சிரிப்பு முழு அரண்மனையும் வியாபிச்சது. பாண்டவர்கள்ல மிகவும் வலிமையானவர் பீமர். கௌரவர்கள்ல தினமும் விளையாட்டுல தோற்கடிப்பாரு. ஒரு முறை எல்லா கௌரவர்களையும் ஒரே நேரத்துல தூக்கி குளத்துல வீசிட்டாரு. அந்த அவமானம் துரியோதனன் மனசுல நெருப்பா எரிஞ்சிட்டு இருந்துச்சு. துரியோதனன் மிக அன்பா பீமன் கிட்ட வந்து, பீமா, நாம் அனைவரும் இனி சகோதரர்கள் போல இருக்கலாம். இனி சண்டையிட வேணாம். அதற்காக நான் உனக்கு ஒரு விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன். உனக்கு உணவுனா பிடிக்கும் தானே? நீ அந்த சுவையான உணவை சாப்பிட்டு ஆனந்தம் அடையணும்னு சொல்லி துரியோதனன் பீமனை கூட்டிட்டு போனாரு. பீமன் சொன்னாரு, ஏன் எனக்கு மட்டும் விருந்து? சகோதரர்கள் அனைவரும் சேர்ந்து உண்டு மகிழலாம்னு சொன்னாரு. அதற்கு துரியோதனன் சொன்னா, ஆமாம் பீமா, நான் மற்றவர்களையும் அழைக்க துச்சாதனை அனுப்பிவிட்டேன். நீ வா, நாம் சென்று உண்ணலாம்னு சொல்லி கங்கை நதிக்கரையின் கூடாரத்திற்கு அழைச்சிக்கிட்டு போனாரு துரியோதனன். பீமனும் உடன் போனாரு. சகுனி லட்டுவில் விஷத்தை கலந்து உணவோட உணவா கலந்து வச்சுக்கிட்டு இருந்தாரு. துரியோதனன் சாப்பிடு பீமான்னு சொன்னாரு. பீமன் சொன்னாரு, உணவை எடுத்த உடனே சாப்பிடக்கூடாது. உணவின் மனதை முதல்ல நுகரணும், பின்பு அதை மனமாற உண்ணணும்னு சொல்லி விஷம் கலந்த லட்டுவை சாப்பிட்டாரு பீமன். துரியோதனனும் சகுனியும் ஒருவர் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. சிறிது நேரத்துல பீமனோட கண்கள் மங்க ஆரம்பிச்சுது. உடம்பு பலவீனமாச்சு. பீமன் தடுமாறி கீழே விழுந்தாரு. சகுனியும் துரியோதனனும் பீமனை தூக்கி கங்கையில வீசினாங்க. பீமன் மெதுவா மூழ்கிட்டு இருந்தாரு. அரண்மனையில பீஷ்மர், விதுரர் மற்றும் குந்தி, யுதிஷ்டன், அர்ஜுனன்னு அனைவரையும் அரண்மனையை சுற்றி எல்லா இடங்களிலும் பீமனை தேட ஆரம்பிச்சாங்க. பீஷ்மன் வீரர்களிடம் சொன்னாரு, ராஜ்யம் முழுவதிலும் மற்றும் வனப்பகுதியிலும் பீமனை தேட ஆணையிட்டாரு. சகுனி சிறிது நேரத்துல சில வீரர்களோட ஹஸ்தினாபுர அரண்மனைக்கு வந்தாரு. பீமனோட உடைகள் மற்றும் ஆபரணங்கள் எல்லாம் ஒரு குகையின் அருகே கிடைச்சதுன்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சாரு. அதாவது பீமன் இறந்ததா எல்லார்கிட்டையும் போய் சொன்னாரு. அரண்மனையே சோகத்துல முழுகுச்சு. குந்தி சிவலிங்கத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து ஆழ ஆரம்பிச்சிட்டாங்க. வாயு தேவா, தங்களின் மகனை காப்பாற்றுங்கள்னு கத்துனாங்க. ஒரு சட்டியில நெருப்ப நிரப்பி அதை தலையில வச்சுக்கிட்டாங்க குந்தி. பீமன் கிடைக்கிற வரைக்கும் இப்படியே தியான நிலையிலே இருப்பேன்னு சிவலிங்கம் முன்னாடி அழுதுகிட்டே இருந்தாங்க. வானிலை மாறுச்சு. புயல் அடிக்க ஆரம்பிச்சது. வானிலையில மட்டும் இல்ல, ஹஸ்தினாபுர அரண்மனையிலையும் தான். பீமனுக்கு நடந்தது என்ன, துரோணரோட வருகை, இதையெல்லாம் அடுத்தடுத்த பகுதிகளில் பார்க்கலாம். காத்துருங்க.